தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். ஆயிரத்து 1950 கேரளாவின் அடர்ந்த வனப்பகுதி. நாகரிக உலகின் காலடிப்படாத 10 முதல் 15 மைல்களுக்கு சுற்றி மனித நடமாட்டமே இல்லாத ஒரு மலை உச்சி. அங்கே ஒரு புனித தலம் அமைதியாக காத்திருக்கிறது. மே 20 பூஜைகள் முடிந்து கோவில் மூடப்பட்டது. சரியாக 25 நாட்கள் கழித்து ஜூன் 14 அடுத்த மாத பூஜைக்காக கோவிலுடைய சாந்திக்கரன் பூசாரி அந்த மலைப்பாதையில் மீண்டும் ஏறுகிறார். ஆனால் அங்கே அவர் கண்ட காட்சி அவர் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு கொடூரம். கருவறை, மண்டபம், சமையலறை அனைத்தும் எரிந்து சாம்பல் மேடாக கிடந்தது. அந்த புனித தலம் எரிந்திருந்தது. அது ஒரு விபத்தல்ல, அது ஒரு திட்டமிட்ட அழிப்பு. அதிர்ச்சி அடைந்த அவர்கள் 2 நாட்கள் கழித்து ஜூன் 16 அன்று காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறார்கள். ஆக 1950 மே 20 அன்று கோவில் மூடப்பட்டது. 25 நாட்கள் கழித்து ஜூன் 14 அன்று அந்த அழிவு கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு 48 மணி நேரம் கழித்து ஜூன் 16 அன்று காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. பிறகு ஜூன் 20 முதல் காவல்துறை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வருகிறார். சம்பவம் நடந்து பல வாரங்கள் கழித்து தடயங்கள் மழையில் கரையத் தொடங்கிய பிறகு காவல்துறை தன் விசாரணையை தொடங்குகிறது. அந்த மர்ம முடிச்சை அவிழ்க்க களமிறக்கப்பட்டார் ஒரு அதிகாரி. கே. கேசவமேனன், சிஐடியின் சிறப்பு பிரிவு துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல். அவர் செப்டம்பர் 8 1950 அன்று பொறுப்பேற்ற போது இது ஒரு சாதாரண தீ விபத்து வழக்கு அல்ல, இது வரலாற்றின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு சதி என்பதை அவர் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. ஒரு விசாரணையின் புலனாய்வின் பொன்னான நேரம் இந்த வழக்கில் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. குற்றத்திற்கும் புலனாய்விற்கும் இடையே 1 மாத இடைவேளை. இதில் கேசவமேனன் பொறுப்பேற்றது செப்டம்பர் மாதம். 3 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த தாமதம் பருவமழையுடன் சேர்ந்து தடயவியல் ஆதாரங்களை முழுமையாக அழித்தது. இதுவே இந்த வழக்கு தீர்க்கப்படாத மர்மமாக ஆனதற்கு ஒரு முக்கிய காரணம். இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த கருவறை, அந்த கோவில், இது அனைத்தும் இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் கேரளா சபரிமலையில் இருக்கும் அந்த ஐயப்பன் கோவில்தான். ஆயிரத்து 1950 அன்று அங்கு ஒரு மோசமான சம்பவம் நடந்தது. இன்று நாம் பார்க்கும் இந்த புனிதமான சபரிமலை கோவில் சில மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டு சிலை உடைக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை விசாரித்த கேசவமேனன் அவர்கள் தயாரித்த அந்த அறிக்கையின் அடிப்படையில்தான் இந்த வீடியோ பதிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சபரிமலைக்கு செல்லும் நண்பராக இருந்தால் இந்த வரலாற்றை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கேசவமேனனுடைய அறிக்கையில் 3 முக்கிய தடயங்களை அவர் குறிப்பிடுகிறார். தடயம் 1, கருவறை கதவு. அது பூட்டப்படவில்லை, உடைக்கப்பட்டிருக்கிறது. பித்தளை தகடு வேயப்பட்ட அந்த கதவின் மீது 15 ஆழமான வெட்டுக்காயங்கள் இருக்கிறது. தடயம் 2, உடைந்த அந்த சிலை. கருவறைக்குள் ஐயப்பனுடைய திருவுருவம் சிதைக்கப்பட்டு கிடந்தது. அந்த சிலையுடைய தலை, இடது கை மற்றும் விரல்கள் துண்டிக்கப்பட்டிருந்தது. சிலையின் முகத்திலும் நெற்றியிலும் கூட வெட்டுக்காயங்கள் இருந்தன. அது கல் சிலையா உலோக சிலையா என்ற கேள்வி வரலாம். 1950 அழிக்கப்பட்டது பழமையான ஐயப்பனுடைய கல் சிலை. அடுத்து தடயம் 3, சம்பவ இடத்தில் ஒரு கோடாரி கிடந்தது. அதன் கூர்மையான முனையில் பித்தளை துகள்கள் ஒட்டி இருந்தது. கருவறையின் பித்தளை தகடு வேயப்பட்ட கதவை உடைக்க இந்த கோடாரியை பயன்படுத்தியிருப்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அங்கு நிரூபிக்கப்பட்டது. மேலும் கருவறைக்குள் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு கண்டெடுக்கப்பட்டது. மரத்தாலும் பித்தளையாலும் ஆன கோவிலை எளிதில் தீப்பற்றாத அந்த பொருட்களை எரிக்க மண்ணெண்ணெய் அல்லது நெய் போன்ற எரிபொருள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கேசவமேனன் எழுதுகிறார் இவ்வாறு: குறைந்தது 4 முதல் 5 மணி நேரம் குற்றவாளிகள் தொடர்ந்து எரிப்பதற்காக உழைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இந்த அழிவின் நடுவே ஒரு ஆச்சரியம் இருக்கிறது.
அங்கு திருட்டு நடக்கவே இல்லை. கோவிலுடைய தங்கம், வெள்ளி பாத்திரங்கள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் எதுவும் திருடப்படவில்லை. ஆக இதன் பொருள் குற்றவாளிக்கு பணத்தின் மீது ஆசை இல்லை. மாறாக அந்த இடத்தின் மீதோ அல்லது அங்கு இருக்கும் தெய்வத்தின் மீதோ ஒரு ஆழமான கோபம் இருந்திருக்க வேண்டும். கேசவ மேனன் தன் அறிக்கையில் முடிவாக சொல்கிறார், இது ஒரு விபத்து அல்ல, இது ஒரு திருட்டும் அல்ல, இது திட்டமிட்ட ஒரு கொடூரமான வன்முறை. இதன் ஒரே நோக்கம் புனிதத்தை அழிப்பது. இந்த சம்பவம் நடந்தது மே 20 இருந்து 24க்குள் தான் என்ற முடிவுக்கு எப்படி வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேசவமேனன் கையில் இந்த வழக்கு வருவதற்கு முன்னால் சபரிமலையை சுற்றி இருக்கின்ற மலைவாழ் மக்களிடம் அப்போதைய முதல் கட்ட விசாரணை அதிகாரிகள் விசாரணையை நடத்தியிருந்தார்கள். அதில் மலைய பண்டாரம் பழங்குடியினத்தை சேர்ந்த நீலகண்டன் என்பவர் காட்டில் ஒரு பெண்ணை தேடி சென்றபோது கோவில் பகுதிக்கு அருகில் இருந்து புகை வருவதை கவனித்துள்ளார். விசாரணையில் நீலகண்டன் முதல் மழை பெய்வதற்கு 3 நாட்களுக்கு முன்பு புகையை கண்டதாக சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தால் அது மே 23, அதாவது கோவில் சாத்தப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு. அடுத்து 25 வயதான பப்பி பொடியின் தலைமையிலான ஒரு குழுவினர் காட்டு பொருட்களை சேகரிப்பதற்காக மே 26 அன்று கோவிலுக்கு சென்றபோது கோவில் முற்றிலும் எரிந்து மழையில் நனைந்து கிடப்பதை பார்த்திருக்கிறார்கள். அதில் பொடியன் என்பவர் அவர்களுடைய இடமான ஊழம் பகுதிக்கு திரும்பிய உடனேயே காண்டன் என்ற குறவன் மூலம் கோவில் அழிக்கப்பட்ட செய்தியை தன் தாய்க்கு தெரிவிப்பதற்காக உடனடியாக ஆள் அனுப்பியுள்ளார். இந்த செயல் அவர் குற்றமற்றவர் என்பதற்கான சான்றாகவே அறிக்கையில் பார்க்கப்படுகிறது. ஆக இந்த விசாரணையில் கோவில் எரிக்கப்பட்ட காலகட்டத்தை அவர்களால் யூகிக்க முடிந்தது. எனவே கோவில் மூடப்பட்டு 1 அல்லது 2 நாட்களுக்கு பிறகு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட புகையை நீலகண்டன் மே 23 அன்று கண்டிருக்கலாம் என்றும் புலனாய்வு அதிகாரி கேசவ மேனன் தனது அறிக்கையில் முடிவுக்கு வருகிறார். குற்றவாளியை தேடுவதற்கு முன்னால் குற்றத்திற்கான நோக்கத்தை அவர் தேட ஆரம்பித்தார். அதற்கு நாம் 1950களில் கேரளாவை புரிந்து கொள்ள வேண்டும். ஜூலை 1, 1949 திருவிதாங்கூர் கொச்சி மாநிலம் புதிதாக பிறந்திருந்தது. அது ஒரு நிலையற்ற அரசியல் காலம். அரசியல் குழப்பங்கள் நிறைந்திருந்தன. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து இந்தியா என்ற ஒரு நாடு உருவானது. ஆனால் கேரளா மட்டும் அப்பொழுது இந்தியாவோடு இணையவில்லை. 1949 திருவிதாங்கூர் கொச்சி ஒரு மாநிலமாக புதிதாக பிறந்தது. அது ஒரு நிலையற்ற அரசியல் காலம். அரசியல் குழப்பங்கள் நிறைந்திருந்தன. அரசியல் ஒருபுறம் என்றால் சமூக சூழல் அதைவிட வேகமாக மாறிக்கொண்டிருந்தது. ஸ்ரீநாராயண குரு போன்ற சீர்திருத்தவாதிகளால் பல நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்ட சாதிகள் கல்வி பெற்று சமூகத்தில் சம உரிமை வேண்டும் என்று கோரத் தொடங்கினார்கள். கேசவ மேனன் தனது அறிக்கையில் இந்த சமூக மாற்றத்தை ஆழமாக பதிவு செய்கிறார். அவர் எழுதுகிறார், சபரிமலை தேசத்தந்தை காந்தி கோவில் நுழைவை பற்றி பேசுவதற்கு முன்பே தாழ்த்தப்பட்ட புலையரும் உயர்சாதி பிராமணரும் தோளோடு தோளுரசி வழிபட்ட ஒரு வழிகாட்டி தலம். இந்த ஒற்றுமை ஒரு சில அமைப்புகளால் வலுப்பெற்றது என்று எழுதுகிறார். மறுபுறம் கேசவமேனுடைய அறிக்கையின்படி கிறிஸ்துவ சமூகம் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பெரும் வளர்ச்சி கண்டிருந்தது. நூற்றாண்டுகளாக நடந்து வந்த மத மாற்றங்கள் இந்து அமைப்புகளுடைய இந்த புதிய ஒருங்கிணைப்பால் ஒரு தடையை சந்தித்ததாக அவர் அறிக்கையில் சொல்கிறார். மேலும் இந்துக்களுடைய இந்த ஒற்றுமை மத மாற்றத்திற்கு ஒரு தடையாக பார்க்கப்பட்டது என்றும் இது சில தரப்பினர் மனதில் விரக்தியையும் எச்சரிக்கை உணர்வையும் ஏற்படுத்தியிருக்கலாம் என்றும் சொல்கிறார். ஆக கேசவ மேனனுடைய அறிக்கை என்பது வெறும் தடயவியல் அறிக்கை மட்டுமல்ல. அது 1950களில் சமூக பதட்டங்கள், சாதிய ஒருங்கிணைப்பு, மத போட்டி மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவற்றின் பதிவாக உள்ளது. ஒரு விசாரணையில் நோக்கம் என்ன, செய்தது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கேசவ மேனன் இந்து ஒற்றுமையின் சின்னத்தை அழிப்பதென்பதே நோக்கம் என்றும் அந்த ஒற்றுமையை விரும்பாதவர்களே சந்தேகத்திற்கு உரியவர்கள் என்றும் ஒரு கோட்பாட்டை அவர் உருவாக்குகிறார். ஆக இப்பொழுது அவருக்கு முன்னால் நோக்கம் இருக்கிறது, ஆனால் யார் செய்தார்கள் என்கின்ற அந்த விஷயம் வேண்டும். இந்த சமூக பின்னணியில் கேசவ மேனன் தன் சந்தேக பட்டியலை சுருக்கினார்.
அவர் கேட்ட முதல் கேள்வி, இந்துக்கள் இதை செய்திருக்க முடியுமா? ஆனால் அவருடைய அறிக்கை திட்டவட்டமாக இல்லை என்கிறது. இந்துக்களுக்கு இதை செய்ய எந்த நோக்கமும் இல்லை. இந்த கோவில் அவர்களுடைய வருமான ஆதாரம், அவர்களுடைய ஒற்றுமையின் சின்னம். அப்படி என்றால் யார் என்ற கேள்வி வரும்பொழுது அந்த காடு அதுவே பதிலின் பாதியாக இருந்தது. இன்று நாம் பார்ப்பது போல வழித்தடங்கள் அந்த காலகட்டத்தில் கிடையாது. காட்டு வழி பாதை போலத்தான் இருக்கும். பல ரகசிய பாதைகள் இருந்தன. அந்த பாதைகள் அங்கு செல்லும் பக்தர்களுக்கு பொதுவாக தெரியாது. ஆனால் ஒரு குழுவுக்கு அது அத்துப்படி. அவர்கள்தான் சட்டவிரோத வேட்டைக்காரர்கள். கேசவ மேனன் தன் அறிக்கையில் இவ்வாறு எழுதுகிறார்: இந்துக்களை விட கிறிஸ்துவர்களுக்கு இந்த பாதைகளும் இடங்களும் அதிகம் பரிச்சயமானவை. அவர்களே மலையடிவாரத்தில் வசிக்கிறார்கள். அவர்களே இரவு பகலாக இந்த காடுகளில் வேட்டையாடுகிறார்கள். ஆக அவருடைய இந்த விசாரணை குறிப்பிட்ட நபர்களை சுற்றி வளைத்தது. அதில் ஓசப் என்ற குஞ்சப்பன், சாக்கோ, மலையானிக்கல் கொச்சி மற்றும் பலர் இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருந்த, காட்டில் வேட்டையாடுவதையோ தொழிலாக கொண்ட வேட்டைக்காரர்கள். மேலும் இவர்கள் சுயமாக செயல்படவில்லை என்றும், காஞ்சரப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த செல்வாக்கு மிக்க 2 கிறிஸ்துவ ஜமீன்தார் குடும்பங்களை சார்ந்தவர்கள் என்றும் அறிக்கையில் குறிப்பிடுகிறார். சம்பவம் நடந்த அதே காலகட்டத்தில், அதாவது மே 20 - 25க்குள் இந்த வேட்டைக்கார குழுக்கள் கோவிலுக்கு மிக அருகில் உள்ள பொன்னம்பலமேடு, சித்தம்பலமேடு ஆகிய பகுதிகளில் தங்கி காட்டெருமைகளை வேட்டையாடியதை அவர்களை ஒப்புக்கொண்டார்கள். இவர்கள் தங்கியிருந்த இடம் கோவிலில் இருந்து 4 - 6 மைல் தூரமே இருக்கிறது. ஆக கேசவ மேனன் ஒரு தெளிவான விஷயத்தை முன்வைக்கிறார். 1. இதற்கு பின்னால் மூளையாக இருந்தவர்கள் செல்வாக்கு மிக்க 2 ஜமீன்தார் குடும்பங்கள். 2. நோக்கம் சபரிமலையில் இருக்கும் இந்துக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து நிலக்கல் பகுதியில் தங்கள் மதத்தின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது. 3. அவர்களுக்கு கட்டுப்பட்ட காட்டை அறிந்த துணிச்சலான வேட்டைக்காரர்கள். 4வதாக உடந்தை. இவர் ஒரு புதிய நபர். இவருடைய பெயர் பைலி. இவர்தான் இந்த சபரிமலை வனப்பகுதியின் வனக்காவலர். இவர் இந்த வேட்டை கும்பலில் ஒருவராகவும் இருந்திருக்கிறார். ஆக இவ்வாறு கேசவ மேனனுடைய சந்தேக வளையம் சுருங்கிவிட்டது. பெயர்கள் கிடைத்துவிட்டது. ஆனால் ஆதாரம் அதுதான் இல்லை. தடயங்கள் மழையில் கரைந்து விட்டது. அதனால் அவர் ஒரு உளவியல் போரை ஆரம்பித்தார். அதுதான் குறுக்கு விசாரணை. ஒரு திரைப்படத்தில் வருவது போல அவர் சந்தேக நபர்களுடைய பொய் சாட்சியங்களை ஒவ்வொன்றாக உடைத்தார். சந்தேக நபர் 1 பைலி, வனக்காவலர், வேட்டை கும்பலுக்கு வழிகாட்டிய ஒரு அரசு ஊழியன். அவர் சொன்ன பொய் என்னவென்றால், சம்பவம் நடந்த நாட்களில், அதாவது மே 21 - 25 வரைக்கும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்ததாக சொல்லியிருக்கிறார். ஆனால் கேசவ மேனனுடைய புலனாய்வில் அவர் மருத்துவமனைக்கு சென்றது உண்மை. ஆனால் அவர் மே 29 அன்றுதான் சென்றிருக்கிறார். அதாவது குற்றம் நடந்து 1 வாரத்திற்கு பிறகு. அவருடைய மேலதிகாரி மிஸ்டர் உட் சாட்சியம் சொல்லியிருக்கிறார். பைலி அனுமதி இல்லாமல் விடுப்பில் இருந்தார். அவர் நோயாளி அல்ல என்று சொல்லியிருக்கிறார். மேலும் பைலி வேண்டுமென்று ஒரு போலி மருத்துவ சான்றிதழை உருவாக்கியிருந்தார். மேனன் தன் அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: ஏதோ ஒரு பயங்கரமான உண்மையை மறைக்கவே அவர் இந்த நாடகத்தை ஆடியுள்ளார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த சந்தேக நபர்கள் குஞ்சப்பன் மற்றும் ஓசப். இந்த இருவரும் 2 பெரிய குடும்பத்துடைய ஆட்களாக கருதப்படுகிறார்கள். அந்த 2 பெரிய குடும்பத்துடைய பெயர்கள் கள்ளிவாயில் மற்றும் கரிம்பானல். இவர்கள் இருவருமே சொன்ன ஒத்த பொய் என்னவென்றால், நாங்கள் கரிமானல் முதலாளிக்காக ஏலக்காய் செடிகளை பறிப்பதற்காக காட்டுக்குள் சென்றோம் என்று. கேசவ மேனனுடைய அந்த ஆய்வில் இது ஒரு அப்பட்டமான பொய் என்று சொல்லியிருக்கிறார். ஏலக்காய் செடிகளுக்காக இவ்வளவு செலவு செய்து ஒரு குழுவை அனுப்ப தேவையில்லை. காரணம், கரிமானல் முதலாளியின் சகோதரருக்கு அங்கே சொந்தமாக ஏலக்காய் தோட்டம் இருந்தது என்று தன் அறிக்கையில் அந்த வாதத்தை முன்வைத்து அவர்கள் சொன்னது பொய் என்று சொல்கிறார். அடுத்து அவர்கள் சொன்ன இன்னொரு பொய், நாங்கள் முரிஞாபுழாவில் உள்ள கவுங்கல் கடையில் மளிகை பொருட்கள் வாங்கினோம் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் மேனன் விசாரித்ததில் அந்த கடைகாரன் அப்படி ஒரு வியாபாரமே நடக்கவில்லை என்றும், என் கடையில் அவ்வளவு சரக்கு கூட இல்லை என்றும் சாட்சியம் சொல்லியிருக்கிறார். ஆக அவர் அறிக்கையில் இவை அனைத்தும் புனையப்பட்ட பொய்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம், சம்பவம் நடந்த அந்த நாட்களில் அவர்கள் பொன்னம்பலமேடு பகுதியில் கோவிலுக்கு அருகில் தங்கியிருப்பதை மறைப்பது மட்டுமே என்று அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இவ்வளவு வலுவான சந்தேகங்கள், பெயர்கள், நோக்கங்கள், குடும்ப பின்னணி வரை அனைத்தும் இருந்தும் கேசவ மேனன் ஏன் யாரையும் கைது செய்யவில்லை? வழக்கு ஏன் நீதிமன்றத்திற்கு வரவில்லை?
அதற்கு அவரே தன் அறிக்கையில் கடைசி பக்கங்களில் பதிலளிக்கிறார். இது விசாரணையின் தோல்வி அல்ல, இது இயற்கையின் சதி என்கிறார். காரணம் 1, தாமதம் மற்றும் மழை. குற்றம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்தே முதல் அதிகாரி சென்றார். அதற்குள் அந்த பருவமழை குற்றவாளிகளின் கால் தடங்கள், கைரேகைகள் என அத்தனை தடத்தையும் கழுவி சென்றிருந்தது. காரணம் 2, உணர்ச்சி வசப்பட்ட சாட்சிகள். முதலில் சம்பவ இடத்திற்கு சென்ற அந்த பூசாரி மற்றும் அவரது குழுவினர் அதை பார்த்த அதிர்ச்சியில் பல முக்கிய தடயங்களை அவர்களுக்கு தெரியாமலேயே அழித்திருக்கலாம். மேலும் அவர்களால் தாங்கள் கண்டதை நிதானமாக விவரிக்க முடியவில்லை என்று கேசவ மேனன் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம் 3, பலமான எதிரிகள். கேசவ மேனன் செப்டம்பர் மாதம் விசாரணையை தொடங்கிய போது சந்தேக நபர்கள் உஷாராகிவிட்டார்கள். அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள போலி மருத்துவ சான்றிதழ்கள் போன்றவற்றை தயார் செய்ய போதுமான அவகாசம் கிடைத்துவிட்டது. இறுதியில் மேனன் தன் கைகளை கட்டிக்கொண்டார். வலுவான சந்தேகம் உள்ளது, ஆனால் நீதிமன்றத்தில் நிரூபிக்க சட்டப்படி செல்லுபடியாகும் நேரடி சாட்சியங்களோ தடயங்களோ இல்லை என அவர் அறிக்கையை முடிக்கிறார். இந்த அறிக்கையை அப்பொழுதைய திருவிதாங்கூர் கொச்சி அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அதன் மீது எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த அறிக்கை அதிகாரபூர்வமாக வெளியிடப்படாமல் மூடி மறைக்கப்பட்டது. அறிக்கை குற்றம் சாட்டிய கரிம்பானல், கள்ளிவாயில் போன்ற குடும்பங்கள் அப்பகுதியில் சக்தி வாய்ந்த ஜமீன்தாரர்கள். புதிதாக உருவாகி அரசியல் உறுதியாக இல்லாமல் இருந்த ஒரு மாநிலத்தில் இவ்வளவு பெரிய சமூக பிளவை ஏற்படுத்தும் ஒரு வழக்கை திறக்க அப்போதைய அரசு விரும்பி இருக்காது. இது ஒரு அரசியல் முடிவாக இருந்திருக்கலாம். ஆனால் புதைக்கப்பட்ட அந்த அறிக்கை 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உயிர் பெற்றது. இடம் கேரள சட்டசபை. காலம் டிசம்பர் 13, 1957. ஆசியாவிலேயே முதல் முறையாக EMS நம்பூதிரிபாட் தலைமையில் ஒரு கம்யூனிஸ்ட் அரசு ஜனநாயக தேர்தல் மூலம் கேரளாவில் ஆட்சிக்கு வந்தது. அந்த அரசு நில சீர்திருத்தம், கல்விக் கொள்கை என புரட்சிகரமான சட்டங்களை கொண்டு வந்தபோது அவர்களுக்கு எதிராக பெரும் போராட்டங்கள் வெடித்தன. அந்த போராட்டங்களை முன்னின்று பல்வேறு அமைப்புகள் நடத்தியது. சரியாக இந்த அரசியல் மோதலின் உச்சத்தில் EMS அரசு 7 ஆண்டுகளாக பூட்டி வைத்திருந்த அந்த கேசவ மேனனுடைய அறிக்கையை சட்டசபையில் வெளியிட்டது. இது ஒரு ஆழமான அரசியல் நகர்வு. ஆனால் இறுதி முடிவு EMS அரசும் வழக்கை தொடர போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கூறி சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆக இந்த அறிக்கை நீதிக்காக அன்றி அரசியல் சதுரங்கத்தில் காயாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. மர்மம் மர்மமாகவே தொடர்ந்தது. யாரும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்படவில்லை. 1950 மூண்ட தீ சபரிமலையின் கதையை முடிக்கவில்லை. மாறாக அது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. அந்த மீள் உருவாக்கத்தில் தமிழர்களுடைய பங்கு அளப்பரியது. ஆனால் அதற்கு முன்பு ஆச்சரியமான தகவல் ஒன்று இருக்கிறது. 1950 முன்பு 1902 ஒரு முறை கோவில் தீப்பிடித்தது. ஆனால் அது ஒரு விபத்து. கற்பூரம் ஏற்றிய பொழுது தவறுதலாக பரவிய தீயது. அப்பொழுது திருவிதாங்கூர் மன்னருடைய வேண்டுகோளின்படி அந்த கோவிலை புனரமைக்க உதவியர் யார் தெரியுமா? கொச்சுமன் முத்தலாளி என்ற ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒப்பந்தக்காரர். 1902 ஒரு கிறிஸ்துவர் கோவிலை கட்ட உதவுகிறார். 1950 புலனாய்வு அறிக்கை கிறிஸ்துவர்கள் மீது கோவிலை அழித்ததாக சந்தேகப்படுகிறது. ஆக இந்த செயல் ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய செயல்களை ஒரு மதம் முழுமைக்குமாக பார்க்கக்கூடாது என்பதை உணர்த்துகிறது. இப்பொழுது 1950க்கு வருவோம். அழிக்கப்பட்டது கல் சிலை. இனி அங்கே ஒரு புதிய சக்தி வாய்ந்த விக்கிரகத்தை நிறுவ வேண்டும். யாரை கொண்டு செய்வது? தேவ பிரசன்னம், அதாவது குடவோலை மூலம் 2 பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆச்சரியமாக இருவருமே கேரளாவை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தமிழர்கள். மதுரையின் 2 பெரும் ஆளுமைகள். ஒருவர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை, மற்றொருவர் சர் PT ராஜன், அப்போதைய மதராஸ் மாகாணத்தின் பெரும்புள்ளி. இவர்கள் இந்த மாபெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு இந்த சிலை மே அல்லது ஜூன் 51 சபரிமலையில் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆனால் சர் PT ராஜன் அதோடு நிற்கவில்லை. அவர் செய்தது சபரிமலை வரலாற்றையே மாற்றி அமைத்தது. PT ராஜன் அந்த புதிய ஐயப்பன் சிலையை, அந்த பஞ்சலோக சிலையை கேரளாவுக்குள் மட்டுமல்லாமல் அப்போதைய தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் ஊர்வலமாக எடுத்து சென்றார். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். 1950 கோவிலை அழிக்க நினைத்தவர்களின் நோக்கம் தோற்று போய்விட்டது. அந்த அழிவு சபரிமலையை ஒரு உள்ளூர் கோவில் நிலையில் இருந்து அகில தென்னிந்திய யாத்திரை தலமாக மாற்றிவிட்டது.
தமிழர்கள் இல்லாமல் இன்றைய சபரிமலை இல்லை, அங்கு ஐயப்பன் இல்லை. அந்த சிலையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த சிலையை கொண்டு தமிழகம் முழுவதும் யாத்திரை சென்று கார்த்திகை மாத விரதம் என்ற கலாச்சாரத்தை பிரபலப்படுத்தினார்கள். இந்த சம்பவமே பக்தர்களுடைய எண்ணிக்கையை 1000 கணக்கில் இருந்து லட்சக்கணக்கிற்கு உயர்த்திய ஒரு முக்கிய திருப்புமுனை. 1950 நடந்த தீ வைப்புக்கு பிறகு கோவில் மீண்டும் கட்டப்பட்டது. 1969 புதிய கொடிமரம் நிறுவப்பட்டது. 85 18 படிகளுக்கும் பஞ்சலோக தகடு வேயப்பட்டது. கோவில் முன்பு இருந்ததை விட பன்மடங்கு புகழ் பெற்றது. இந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் இணையதளத்தில் தென்பட்டது. கேசவமேனனுடைய அறிக்கை 2 பெரும் குடும்பங்களை வலுவாக சந்தேகப்பட்டதல்ல. அதில் ஒரு குடும்பத்தின் பெயர் கரிமானல் குடும்பம். சமீபத்தில் 2022 காஞ்சிராப்பள்ளி பகுதியில் கரிமானல் என்ற குடும்ப பெயரில் ஒரு சொத்து தகராறு தேசிய செய்திகளில் இடம் பிடித்தது. மார்ச் 7 2022 அன்று குடும்ப உறுப்பினர் ஜார்ஜ் குரியன் கரிம்பானல் தனது சொந்த தம்பி ரெஞ்சு குரியன் மற்றும் தாய்மாமன் மேத்யூ ஸ்கேரியா ஆகிய இருவரையும் கொலை செய்த வழக்கில் விசாரணை செய்த நீதிமன்றம் டிசம்பர் 2024 இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தது. இது அதே குடும்ப பெயரா, அதே மரபினரா, அது உறுதியாக தெரியவில்லை. 72 ஆண்டுகள் என்பது 3 தலைமுறைகள். குடும்ப பெயர் ஒன்றாக இருந்தாலும் இது வேறு கிளைகளாகவோ தொடர்பில்லாத குடும்பமாகவோ கூட இருக்கலாம். ஆனால் இந்த 2 சம்பவங்களும் ஒரே குடும்ப பெயரோடு இணைந்திருப்பது வரலாற்றில் ஒரு விசித்திரமான தற்செயல் நிகழ்வு. ஆக 72 ஆண்டுகள் மேலாகிவிட்டது. கேசவமேனனுடைய அறிக்கை இன்று பொதுவிலையில் ஒரு வரலாற்று ஆவணமாக உள்ளது. அந்த அறிக்கையின்படி யார் குற்றவாளி என்ற கேள்விக்கு வலுவான சந்தேகம் மட்டுமே மிஞ்சியது. யார் அந்த 5 பேர் என்ற கேள்விக்கு சட்டபூர்வமான பதில் இன்று வரை இல்லை. 1950 நடந்தது சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு கொடூரமான அழிவு செயல்தான். ஆனால் வரலாறு நமக்கு வேறு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. 50 மூண்ட தீ அந்த பழங்கால கல் சிலையை கரைத்திருக்கலாம், காணாமல் செய்திருக்கலாம், சிதைத்திருக்கலாம். ஆனால் அந்த சாம்பலில் இருந்து உதித்த புதிய பஞ்சலோக சிலையும் அது கொண்டு வந்த புதிய பக்தி இயக்கமும் முன்பை விட இப்பொழுது வீரியமாக எழுந்து நிற்கிறது. அந்த தீயை மூட்டிய அந்த மர்மத்தின் புகை இன்றும் சபரிமலையின் அடர்ந்த காடுகளில் எங்கேயோ ஒரு மூலையில் மறைந்திருக்கலாம். ஆனால் அந்த மர்மத்தை விட மக்களுடைய நம்பிக்கை சக்தி வாய்ந்ததாக இருப்பதே சபரிமலை நமக்கு சொல்லும் தீர்க்கப்படாத உண்மையான புதிராக இருக்கிறது. சுவாமியே சரணமையப்பா என்ற அந்த கோஷத்தில் எதிரொலிக்கும் அந்த மலை சிகரம் இன்றும் தன் மர்மத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. காலம் மட்டுமே இதற்கான விடையை சொல்ல முடியும். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல பல சுவாரஸ்யமான வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இந்த வரலாற்றை முடிந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.